அண்மைச் செய்தி. கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகைக்காக சாலையில் பொதுமக்கள் காத்து கிடக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் வருகைக்காக பொதுமக்கள் சாலையில் காத்து கிடக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் வருகைக்காக பொதுமக்கள் சாலையில் காத்து கிடக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது கள்ளக்குறிச்சி செய்தியாளர் இளையராஜா. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். இளையராஜா, இது பற்றிய விரிவான விவரம் என பதிவு பண்ணுங்க. வணக்கம் உமா. கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு சுமார் 1773 கோடி மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளையும் 144 கோடி மதிப்பீட்டில் வீரசோழபுரம் பகுதியில் அமைந்துள்ள புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை திறந்து வைக்கவும் முன்னாள் முதல்வர் கலைஞரின் சிலை திறப்பு விழாவிற்காக வருகை தர இருந்த நிலையில் தற்போது முதல்வர் மு.க.ஸ்டாலின் தற்போது இன்று கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு வருகை தர இருப்பதால் சாலையின் இருபுறமும் ராட்சச கொடிகம்பங்கள் அமைத்தும் சாலையில் அவசரமாக முதல்வரின் வருகைக்காக சாலைகள் அமைப்பது குறித்தும் நேற்றே நாம் தெரிந்து கொண்டோம். இன்று சாலையோரத்தில் அந்த ராட்சச கொடிகம்பங்கள் அமைத்திருப்பதும் முதல்வரின் வருகை சுமார் 11 மணி அளவில் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருந்த நிலையில் காலை 8 மணி முதல் தற்போது வரை அந்த முதல்வரின் வருகைக்காக சாலையின் இருபுறமும் அந்த பொதுமக்களை கூட்டிட்டு அழைத்து வந்து காத்திருக்கக்கூடிய ஒரு அவலநிலை காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் முதல்வரின் வருகைக்காக ஆங்காங்கே காலை முதலே சுமார் 9 மணி முதல் போக்குவரத்து மாற்றத்தை ஒரு வழி பாதையாக மாற்றி அமைத்து சுமார் கள்ளக்குறிச்சி நகர பாதையிலிருந்து கள்ளக்குறிச்சி நகர பாதையிலிருந்து அந்த பேருந்து நிலையத்திலிருந்து சேலம் செல்லும் சாலையும் மாற்று வழி பாதையை ஏற்படுத்தியதாலும் நீண்ட வரிசையில் காத்திருக்கக்கூடிய ஒரு காட்சிகளையும் நாம் பார்த்திருப்போம். போக்குவரத்து சுமார் 3 மணி நேரமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதே போன்று முதல்வர் வீரசோழபுரம் பகுதியில் அமைந்துள்ள புதிதாக கட்டப்பட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை திறந்து வைப்பதற்காக அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிப்பதற்காக திம்மலை என்ற இடத்தில் வரவேற்பு அளிக்கப்பட உள்ளதால் அந்த பகுதியிலிருந்து தியாகதுருகம் அருகே உள்ள இளவனசர் கோட்டை அருகில் உள்ள ஒரு மாற்று வழி பாதையை ஏற்படுத்தியதால் சுமார் 15 கிலோமீட்டரிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவு வரை வாகன ஓட்டிகளும் பேருந்து பயணிகளும் சுற்றி செல்வதால் நீண்ட நேரம் காலமும் நேரமும் வீணாகுவதாக ஒரு குற்றச்சாட்டை தான் வைத்து வருகின்றனர். தொடர்ந்து ஆங்காங்கே முதல்வரின் வருகைக்காக சாலையில் புறவழிச்சாலையில் அமைக்கப்பட்ட சாலைகளும் பேரிகார்டு அமைத்து மூடப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். தற்போது அந்த சாலைகளில் ஆங்காங்கே பேரிகார்டு அமைக்கப்பட்டு அங்கங்கு கொஞ்சம் நீண்ட நேரம் காத்திருக்கக்கூடிய ஒரு அவலநிலையும் நீடித்து வருவதால் பொதுமக்கள் கடும் அந்த பாதுகாப்பில் ஈடுபட்ட போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதாலும் நீண்ட நேரம் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் தற்போது உள்ளது என நீண்ட நேரம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பின்னரே அந்த பேரிகார்டை எடுத்து அவர்களுக்கான வழிவகையை மாற்றுப்பாதையில் அமைத்து தர ஒரு சூழல் தான் தற்போது இருந்து வருகிறது. கள்ளக்குறிச்சியில் முதல்வர் வருகைக்காக நீண்ட நேரம் பொதுமக்களை காக்க வைப்பது இது ஒரு வாடிக்கையாக இருந்து வருகிறது எனவும் வாகன ஓட்டிகளையும் காக்க வைப்பது வாடிக்கையாக இருந்து வருகிறது என பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைத்து வருகின்றனர். தொடர்ந்து சாலையிலேயே இருபுறமும் அந்த பொதுமக்களை அழைத்து வந்து அங்கங்கே அவர்களுக்கான அடிப்படை வசதி இல்லாம நலத்திட்ட உதவிகள் வழங்கும் இடத்தில் கூட பொதுமக்களுக்கான அடிப்படை வசதியான கழிப்பறை அவர்களுக்கு தேவையான குடிநீர் வசதி இல்லை எனவும் அந்த பொதுமக்கள் குற்றச்சாட்டு சுமத்தி வருகின்றனர். குறிப்பாக மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு அவர்களுக்கு அந்த மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு பணம் வழங்குவதாக கூறி அவர்களை அழைத்து வந்து அந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் இடத்தில் அமர வைத்து கொண்டிருந்த நிலையில் அந்த இடத்திலிருந்து அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதியான கழிப்பறை கூட இல்லாத ஒரு அவலநிலையால் ஆங்காங்கே உள்ள கரும்பு காடு அருகில் உள்ள வரப்பு வாய்க்கால்களில் சென்று அந்த கழிப்பறையானது அவர்கள் இருந்து வருகின்றனர். அந்த காட்சிகளையும் தற்போது தொடர்ந்து வழங்க இருக்கிறோம். தொடர்ந்து இந்த பொதுமக்களின் நலத்திட்ட உதவிக்காக அழைத்து வந்து பொதுமக்களை நீண்ட நேரம் காக்க வைப்பதால் இந்த பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைத்து வருகின்றனர். அடிப்படை வசதி கூட இல்லாத ஒரு அவல நிலை தான் தற்போது நீடித்து வருகிறது. உமா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி இளையராஜா.